அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இல்மு தஸ்ரீஃபுடைய பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் முதலாவது பாடமாக சாலிம் கைரு சாலிம பார்க்கலாம். சாலிமண்டா என்ன, கைரு சாலிமண்டா என்ன என்பதை நாங்க முதலாவது படிக்கிறதுக்கு முன்னால இன்ஷா அல்லாஹ் நாங்க ஜஞ்சானியில கடைசியில, அதாவது ஜஞ்சானி என்றாலே மிக முக்கியமாக 3 பாடங்களை கொண்டு அமைஞ்சிருக்கும். ஒன்று முலாஃப், முஅத்தல், மஹ்மூஸ். இந்த 3ஐயும் பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு நாங்க சாலிமையும் கைரு சாலிமையும் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். சாலிமண்டா என்ன, கைரு சாலிமண்டா என்ன என்பதை 3ஐயும் பார்த்ததுக்கு பின்னால தானாகவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு விளங்கும். சரியா? சரி, முலாஃபண்டா என்ன? முதலாவது முலாஃபண்டா என்ன? முலாஃபண்டா அந்த முலாஃபை 2ஆ பிரிப்பாங்க. கொஞ்சம் புத்தியோட கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். லேசான பாடம் தான். முலாஃபு 2ஆக பிரிப்பாங்க. அதில் ஒன்று துலாத்தியில் ஒரு விதமாகவும் ருபாயில் ஒரு விதமாகும். எனக்கு துலாத்தி என்றாலே தெரியாது, ருபாய் என்றாலே தெரியாது என்று சொல்லுறவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா எனக்கு தனிப்பட்ட ரீதியில இன்ஷா அல்லாஹ் வந்து கேளுங்க. நான் ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். சரி, துலாத்தியில முலாஃபண்ட என்னன்றா ஐனுல் கலிமா, அதாவது நாங்க மாதில சீகா ஒன்று வச்சிருப்போம். மீசானுக்குரிய சீகா என்ன? ஃபஅல என்று. துலாத்தியாக இருந்தால், ருபாயியாக இருந்தால் ஃபஅல என்று. விளங்கினா? அப்ப ஃபஅல முதலாவது வரக்கூடியதுக்கு ஃபாஉல் கலிமாண்டுவோம், 2வது வரக்கூடியதுக்கு ஐனுல் கலிமாண்டுவோம், 3வது வரக்கூடியதுக்கு லாமுல் கலிமாண்டுவோம். உதாரணமா கத்தப, இந்த கத்தபையை பாருங்களேன். கத்தபையில் எது ஃபாஉல் கலிமா? காஃப். ஐனுல் கலிமா க த த ப அ. ஐனுல் கலிமா எது? த. லாமுல் கலிமா ப. அப்ப மாதினுடைய சீகா ஃபஅல. அதை வச்சுதான் நாங்க மீசான் எடுப்போம். இப்ப இந்த ஃபஅலல ஃபஅல் கலிமா, ஐனுல் கலிமா, லாமுல் கலிமாவுல ஐனுல் கலிமாவும் லாமுல் கலிமாவும் ஒரே எழுத்தாக இருந்தா இதுக்குத்தான் நாங்க முலாஃப் என்றோம். உதாரணமா மததில பாருங்க. மீம் என்ன கலிமா? ஃபாவுல் கலிமா. த மத தால் என்ன கலிமா? ஐனுல் கலிமா. 3வதாக வரக்கூடியது லாமுல் கலிமா என்ன? தால். அப்ப ஐனுல் கலிமாவும் தாலு, லாமுல் கலிமாவும் தாலு. இப்ப எங்கட சட்டம் என்ன? ஐனுல் கலிமா லாமுல் கலிமா ஒரே எழுத்தாக இருந்தால் முலாஃப். விளங்கிச்சா? இது சுலாத்தில. அடுத்தது ருபாயில. ருபாய் என்ற என்ன? அடிப்படை எழுத்து மாதி எத்தனை எழுத்துல இருக்கணும்? 4ல இருக்கணும். அதுக்குரிய சீகா ஃபஅலல. என்ன? ஃபஅலல. அப்ப இந்த ஃபஅலல ஃபாஉல் கலிமா, ஐனுல் கலிமா, முதலாவது லாமுல் கலிமா, 2வது லாமுல் கலிமா. இது நாங்க படிச்சிருக்கணும். உதாரணமா தஹ்ரஜ. தஹ்ரஜல பாருங்க. தஹ்ரஜ தால் என்ன? ஃபாஉல் கலிமா. தால் என்ன? ஃபாஉல் கலிமா. ஹா ஹா என்ன? ஐனுல் கலிமா. ரா என்ன? முதலாவது லாம் கலிமா. ஜீம் 2வது லாம் கலிமா. தஹ்ரஜ. இப்ப முலாஃபண்ட என்ன ருபாயில் என்று கேட்டா ஃபாவுல் கலிமாவும் முதலாவது லாமுல் கலிமாவும் ஐனுல் கலிமாவும் 2வது லாமுல் கலிமாவும் ஒரே எழுத்தாக இருக்கணும். அப்ப அதுக்கு என்ன பேர்? முலாஃப் என்று பேர். உதாரணமா ஜல்சல. ஜல்சல ஜல்சலையில பாருங்க. ஃபாவுல் கலிமாவும் முதலாவது லாங் கலிமாவும் ஒரே எழுத்து, ஐனுல் கலிமாவும் 2வது லாங் கலிமாவும் ஒரே எழுத்து. பாருங்க, ஜல் ஜல. ஜ ஃபாவுல் கலிமா, அடுத்த ஜ முதலாவது லாம் கலிமா, லாம் ஐனுல் கலிமா, அடுத்த லாம் 2வது லாம் கலிமா. இப்படி வந்தா இது ருபாயில என்ன? முலாஃப். அப்ப முலாஃப் கிளியரா இருந்திருக்கும். துலாத்தில ஐனுல் கலிமா லாமுல் கலிமா ஒரே மாதிரியான எழுத்து வரணும். ருபாயில ஃபாவுல் கலிமாவும் முதலாவது லாம் கலிமாவும் ஐனுல் கலிமாவும் 2வது லாம் கலிமாவும் ஒரே எழுத்துல வரணும். இது முலாஃப். அடுத்தது முஅத்தல். முஅத்தல் என்றா நாங்க படிச்ச ஃபாவுல் கலிமா,
ஐனுல் கலிமா, லாமுல் கலிமா. இந்த மூன்றுலையும் ஏதாச்சும் ஒரு இடத்துல, அது ஏதா இருக்கலாம், ஃபாவுல் கலிமாவாக இருக்கலாம், ஐனுல் கலிமாவாக இருக்கலாம், லாமுல் கலிமாவாக இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு இடத்துல இல்லத்துடைய எழுத்து, இல்லத்துடைய எழுத்து 3 இருக்கிற வாவ், அலிஃப், யா. இந்த 3 எழுத்துல ஏதாச்சும் ஒன்று வந்துட்டா நாங்க என்ன சொல்லுவோம்? முக்தல் என்றுவோம். உதாரணமா பாருங்களேன், வஅத, வஅத. இந்த வஅதில ஃபாவுல் கலிமா என்ன? வாவ். ஐனுல் கலிமா ஐன், லாமுல் கலிமா தால். ஐன் தால் பிரச்சனை இல்லை. ஃபாவுல் கலிமா என்ன வந்து இருக்கிற? வாவ் வந்து இருக்கிற. இப்ப இந்த ஃபீல் என்ன ஃபீல்? முக்தல். ரெண்டாவது உதாரணமா கால, கால என்றேன், காஃப் அலிஃப் லாம், கால. இந்த காலையில பாருங்க ரெண்டாவது எழுத்து என்ன? அலிஃப். அலிஃப் நாங்க அஸ்ல வராது. அந்த சட்டங்கள் பெரிய சட்டங்கள் இன்ஷா அல்லாஹ் மூத்தருடைய பாடங்கள் படிக்க போக இலகுவா பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்ப காலையில பாருங்களேன், நடுவுல என்ன வந்து இருக்கிற? வாவ் அலிஃபியா படிச்சிருக்கிறோமா இல்லையா? அலிஃப் வந்து இருக்கிற. இப்ப இவர் யாரு? பாட்டல். ரதிய, ரதிய கடைசியில லாஸ்ட் லெட்டர் லாமுல் கலிமாவில் என்ன வந்து இருக்கிற? யா வந்து இருக்கிற. இப்ப மாஜல். அப்ப நாங்க படிச்சிருக்கிறோம் ஃபாவுல் கலிமா, ஐனுல் கலிமா, லாமுல் கலிமா 3 கலிமாக்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல வாவ் அலிஃபியா ஏதாச்சும் ஒன்று வந்துட்டா இதுக்கு என்ன பேரு? மோத்தல். அடுத்தது மஹ்மூஸ். மஹ்மூஸ் என்றா என்ன? மஹ்மூஸ் என்றா ஃபாவுல் கலிமா, ஐனுல் கலிமா, லாமுல் கலிமா இந்த 3 கலிமாக்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஹம்சா வாரது. உதாரணமா அக்கல. இந்த அக்கலையில பாருங்க ஃபாவுல் கலிமால என்ன வந்து இருக்கிற? ஹம்சா வந்து இருக்கிற. அப்ப அது என்ன? மஹ்மூஸான ஃபியல். சஅல, ஐனுல் கலிமால வந்து இருக்கிற, ஹம்சா வந்து இருக்கிற. கரஅ, லாமுல் கலிமாவுல ஹம்சா வந்து இருக்கிற. இதுக்கு என்ன பேரு? மஹ்மூஸ். விளங்கிச்சா? இப்ப நாங்க முலாஃப் பார்த்தோம், முக்தல் பார்த்தோம், மஹ்மூஸ் பார்த்தோம். முலாஃபும் தெரியும், முக்தலும் தெரியும், மஹ்மூஸும் தெரியும். நாங்க இன்ஷா அல்லாஹ் ஒரே ஒரு விடுத்த மீட்டுவோம். முலாஃப் என்ற என்ன? சுலாசில ஐனுல் கலிமா, லாமுல் கலிமா ஒரே எழுத்துல வாரது. மதத, மத்த. ருபாயில ஃபாவுல் கலிமாவும் முதலாவது லாமுல் கலிமாவும், ஐனுல் கலிமாவும் இரண்டாவது லாமுல் கலிமாவும் ஒரே எழுத்துல வாரது. உதாரணமாக ஜல்சல. இப்படி வந்த முலாஃப். முக்தல் என்றா என்ன? ஃபா கலிமாவிலேயோ, ஐனுல் கலிமாவிலேயோ, லாமுல் கலிமாவிலேயோ இல்லத்துடைய எழுத்துகள்ல இருக்கிற வாவ் அலிஃபியாவுல ஏதாச்சும் ஒன்று வந்துட்டால் அதுக்கு என்ன பேர் என்றுவோம்? மோத்தல் என்றுவோம். மஹ்மூஸ் என்றா ஃபாவுல் கலிமா, ஐனுல் கலிமா, லாமுல் கலிமால ஏதாச்சும் ஒரு இடத்துல ஹம்சா வந்துட்டால் மஹ்மூஸ் என்றுவோம். இப்ப நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த முலாஃப், இந்த மோத்தல், இந்த மஹ்மூஸ் இந்த 3க்கும் வைத்த பெயர் தான் கைரு சாலிம். ஒரு ஃபேல் வருது, அது முலாஃபும் இல்ல, முக்தலும் இல்ல, மஹ்மூஸும் இல்ல. இப்ப இந்த ஃபிஅல் சாலிம். உதாரணமா கதப. கதபேல ஐனுல் கலிமாம், லாமுல் கலிமாம் ஒரே எழுத்தா? ஒரே எழுத்தா இருந்தா முலாஃப் பண்ணுவோம், அப்படித்தானே? ஒரே எழுத்தா? இல்ல. அப்ப கதபேல ஐனுல் கலிமா வேற, லாமுல் கலிமா வேற. இந்த கதபேல இல்லத்துடைய எழுத்துகள் வாவ் அலிஃபியாவுல ஏதாச்சும் ஒன்று வந்து இருக்கிறா? இல்ல. அதே மாதிரி இதே கதபேல ஹம்சா வந்து இருக்கிறா? இல்ல. அப்ப மஹ்மூஸும் இல்ல, முஅத்தலும் இல்ல, முலாஃபும் இல்ல. இந்த 3 வந்த நாங்க கைரு சாலிம் என்றுவோம். 3லையும் அடங்காத ஃபேட்கள் எல்லாம் சாலிம் என்றுவோம். இப்ப சொல்லுங்க, கதப சாலிமா கைரு சாலிமா? இதைத்தான் நாங்க பாடமாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸாலிம் என்றா என்ன தெரியுமா? மா சலிமத் ஹுரூஃபுல் அஸ்லியத்துல் லதி துகாபிலு பில் ஃபாஇ வல் ஐனி வல் லாமி மின் ஹுரூஃபில் இல்லத்தி வல் ஹம்ஸத்தி வத் தல்ஈஃபி. இல்லத்துடைய எழுத்துகள் ஹம்ஸா, முலாஃப் இதெல்லாத்தையும் விட்டு ஈடேற்றமாக வரக்கூடிய ஃபேட்கள் தான் சாலிம் என்றுவோம். இப்ப விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சாலிமாக இருக்கிறது முலாஃபான ஃபேலாக இருக்கக்கூடாது, மூத்தல்லான ஃபேலாக இருக்கக்கூடாது, மஹ்மூஸான ஃபேலாக இருக்கக்கூடாது. அப்படி இந்த 3லையும் அடங்காத எல்லா ஃபேட்களும் சாலிம், மற்ற எல்லாவைகளும் கைரு சாலிம். அதை நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளணும். தஸ்ரீஃபுடைய பாடத்துல நல்ல ஞானிகளாக அல்லாஹ் எங்களை உருவாக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த துவாவோட
ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தேன்டா என்னை தொடர்பு கொள்ளுங்க, கேளுங்க, பேசுங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்லித் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். அல்லாஹு தாலா எங்களை கடைசி வரைக்கும் இல்முடைய வாழ்க்கைக்கு அல்லாஹு தாலா ஹாதின்களாக மாற்றுவானாக. மௌத்து வரைக்கும் இஹ்லாஸ் உள்ளவர்களாக அல்லாஹு தாலா ஆக்குவானாக. கடைசி வரைக்கும் ரப்புடைய பொருத்தத்தோடு வாழ்ந்து மௌத்தாகின்ற பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.